இந்தியா வந்துள்ள மெஸ்ஸிக்கு முகேஷ் அம்பானியின் மகன் ஆனந்த் அம்பானி அளித்த பரிசு ஆச்சரியத்தை தூண்டியுள்ளது. உலகின் மிக சிறந்த கால்பந்து வீரர்களில் ஒருவரும் 2022ஆம் ஆண்டு உலகக்கோப்பையை வென்றவருமான அர்ஜென்டினாவின் லியோனல் மெஸ்ஸி இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். கோட் இண்டியா டூர் 2025 என்ற பெயரில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மெஸ்ஸியுடன் பிரபல கால்பந்து வீரர்கள் ஸ்வராஸ், ரோட்ரிகோ டி பால் ஆகிய வீரர்களும் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிகள் கொல்கத்தா, ஹைதராபாத், மும்பை, டெல்லி ஆகிய நகரங்களில் நடைபெற்றன. இந்த நிகழ்ச்சிகளின் மூலம் லட்சக்கணக்கான ரசிகர்கள் மெஸ்ஸியை கண்டு களித்தனர். இந்த பயணத்தின் போது இந்தியாவின் மிகப்பெரிய பணக்காரரான முகேஷ் அம்பானியின் மகன் ஆனந்த் அம்பானி மெஸ்ஸிக்கு அழைப்பு விடுத்தார். அதன்படி ஆனந்த் அம்பானியால் நிறுவப்பட்ட வனவிலங்கு மீட்பு, மறுவாழ்வு மற்றும் பாதுகாப்பு மையமான வந்தாராவிற்கு மெஸ்ஸி வருகை தந்தார். அங்கு சிங்கங்கள், சிறுத்தைகள், புலிகள், யானைகள், தாவர உண்ணிகள் மற்றும் ஊர்வனங்கள் ஆகியவற்றை மெஸ்ஸி கண்டுகளித்தார். அதனைத் தொடர்ந்து ஆனந்த் அம்பானி மற்றும் அவரின் மனைவி ராதிகா மெஸ்ஸியை கௌரவிக்கும் வகையில் அங்கிருந்த ஒரு சிங்கக்குட்டிக்கு லியோனல் என பெயர் சூட்டினர். இந்த சந்திப்பின் போது மெஸ்ஸிக்கு ஆனந்த் அம்பானி ரிச்சர்ட் மில்லி RM003V2 GMT ட்ரிபிளியன் டூர்பிலியன் ஏசியா எடிக்ஷன் என்ற அரிய கைகடிகாரத்தை பரிசளித்ததாக கூறப்படுகிறது. அதாவது மெஸ்ஸி வந்தாராவிற்கு செல்லும் போது கைகடிகாரம் ஏதும் அணிந்திராத நிலையில் வெளியே வரும்போது இந்த கைகடிகாரத்தை அணிந்திருந்தார். உலகிலேயே அதிக மதிப்புடைய கைகடிகாரங்களை தயாரிக்கும் நிறுவனமான ரிச்சர்ட் மில்லி நிறுவனம் மெஸ்ஸி அணிந்திருந்த வகையில் 12 கைகடிகாரங்களை மட்டுமே தயாரித்துள்ளது. இந்த கைகடிகாரத்தின் விலை 1.2 மில்லியன் அமெரிக்கன் டாலர், அதாவது இந்திய மதிப்பில் சுமார் ரூபாய் 10.9 கோடி என்று நம்பப்படுகிறது. இந்த கைகடிகாரம் அதன் கருப்பு கார்பன் கேஸ் மற்றும் ஸ்கெலிட்டன் டயல் வடிவமைப்பால் உலகளவில் பிரபலமானதாகும். கார்பன் TPT எனப்படும் ஒரு பொருளால் செய்யப்பட்ட இந்த கைகடிகாரம் விண்வெளி மற்றும் ஃபார்முலா 1 பந்தயத்திற்காக உருவாக்கப்பட்டதாகவும் இந்த கடிகாரத்தில் 2 மண்டலங்களின் நேரங்களையும் பார்க்கலாம் என்று கூறப்பட்டுள்ள நிலையில் இந்த கைகடிகாரம் எடை குறைவானது என்றும் கூறப்படுகிறது. இந்த வகை கைகடிகாரங்களை புருனோ சுல்தான் அசனால் போல்கியா, ஃபார்முலா 1 ஓட்டுநர் ஷுமேக்கர், ஃபெராரி ஃபார்முலா 1 அணி தலைவர் ஜூன் டோட், மலேசிய பட்டத்து இளவரசர் இப்னி சுல்தான் இப்ராஹிம் மற்றும் புகழ்பெற்ற கடிகார தயாரிப்பாளர் காரி வெல்லட்டிலைனன் ஆகியோர் வைத்துள்ளனர். அதேபோல இந்த நிகழ்ச்சியில் ஆனந்த் அம்பானி அணிந்திருந்த கைகடிகாரம் சுமார் ரூபாய் 45.5 கோடி என்று நம்பப்படுகிறது.